ஒருத்தர் வந்தா அவரை வச்சு நான் இலை போடுறதுக்கு தயார் பண்ணுன்னு சொல்லிட்டு போனேன், இல்ல வாழை தயார் பண்ணுன்னு. இப்ப நான் சும்மா வந்திருக்கிறேன், என் மனைவி மலர்ந்த முகத்தோட நிக்கிறாள்னு சொன்னா, அப்போ நான் இல்லாத நேரத்துல யாரோ ஒரு அடியார் இங்க வந்து சென்றிருக்கிறார் அப்படிங்கறத உணர்ந்து கொண்ட அவர் நேரா வந்து திருவெண்காட்டினங்கே பார்த்து கேட்டார், அம்மா வந்த அடியார் எங்கேன்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னா, சுவாமி நான் எவ்வளவோ சொன்னேன், வந்து உள்ள அமருங்கள்னு, ஆண்கள் இல்லாத பெண்கள் தனித்து இருக்கிற வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போய் கோயில் மரத்தடியில உட்காரன்ட்டு போயிட்டாரு. தயவு செய்து நீங்க அழைச்சிட்டு வாங்க, நான் சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன்னு. இவர் அங்கேருந்து விறுவிறுன்னு வேகமா போறார். மரத்தடியில சௌக்கியமா உட்கார்ந்து இருக்கிற ராஜானுபானுவான ரூபம். இவர் போய் வணங்கினார். இவர் பார்த்தார், தாங்கள் ஐயா வணக்கம், யான் சிறு தொண்டன். அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதே அப்படித்தான், யான் ஒரு சிறு தொண்டன்.